எனக்கு நினைவு தெரிந்த வரைக்கும் கடந்த காலங்களில் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு இயற்கை பேரிடர் அது தமிழ்நாடாகட்டும் வேற எந்த இந்திய மாநிலங்களாகட்டும் அப்படி நடக்கும்போது ஒன்று இரண்டு நாட்களில் தலைப்புச் செய்தியாகவே மத்திய அரசு இத்தனை கோடிகளை இந்த நிவாரண பணிகளுக்கு, இந்த பேரிடரிலிருந்து அந்த மாநிலத்தை மீட்பதற்கு, அந்த நகரத்தை மீட்பதற்கு ஒதுக்கி இருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் வரும். குஜராத் பூகம்ப நாட்களையும் நினைத்து பார்க்கிறேன். சுனாமி அதெல்லாம் உடனடியாக ஒதுக்குவாங்க. தமிழ்நாடு மாதிரி கர்நாடகா மாதிரியான மாநிலங்களுக்கு ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து ஒதுக்குவாங்க. இது வந்து ஒரு ரெகுலரான நியூஸ். அதாவது பேரிடரில் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதிக்கு ஒன்றிய அரசிலிருந்து நிதி ஒதுக்கப்படுவது என்பது ஒரு தலைப்பு செய்தியாக வருவதை பல காலமா பார்த்துட்டு வரோம். பாஜக இன்றைக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இடம் இருக்குல்ல, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு மெமரண்டத்தோட போய் இத்தனை கோடிகள் தேவைப்படுகிறது, இந்த விதத்துல இழப்பு இருக்கு, இதுல பர்மனன்ட் ரிஸ்டோரேஷன், நிரந்தர தீர்வுகளுக்கு இத்தனை செய்வதற்கு பணம் தேவை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நேரில் போய் சந்தித்து கேட்க வேண்டிய நிலை. அதை கூட இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவை வைத்து பேரிடர் காலத்தில் முதலமைச்சர் இங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி கெடா வெட்டுக்க போயிருக்காரு, அப்படியும் இவர்கள் கிளப்பி விடுறாங்க. சரி, உனக்கு இருக்கிற இந்த கூறு உங்க அப்பா மோடிக்கு இல்லையா? அவரே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ராத்திரி 10:30 மணிக்கு. நிலைமையின் தீவிரம் தெரிஞ்சனாலதான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் இங்க தமிழ்நாட்டில் இதை அரசியல் செய்கிறார்கள். ஒரு இடத்துல நமக்கு சுரணி தப்பிருச்சோன்னு ஒரு சந்தேகம் வருது. காலகாலமாக நாம் பார்த்தது ஒரு பேரிடர் சமயங்களில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த மாநிலத்தை மீட்டெடுக்க பேரிடரில் சிக்கி இருப்பது ஒரு நிலமோ அதன் முதலமைச்சரோ அதை நிர்வகிக்கிற கட்சியோ அல்ல, பொதுமக்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை வேண்டும். ஆனால் பாஜக இன்றைக்கு அதை வந்து முழுக்க முழுக்க அரசியலாக மாற்றி நீங்கள் இழந்தவர்களே போயிட்டு கேட்டு அந்த நிதியை வாங்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார்கள். இத்தனைக்கும் இந்தியாவில் அதிக வரி பங்கீடு கொடுக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஜிஎஸ்டி மூலமாக வருவாய் மொத்தத்தையும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களின் வரி வருவாயையும் எடுத்துக்கொண்டு அதில் உரிய பங்கீடு வரவில்லைங்கிற டாபிக் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு புரியுதா? இது ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கிறது திமுக அல்லது ஆளுங்கட்சி தனக்கு வர வேண்டிய தான் நிர்வகிக்கக்கூடிய பணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது இல்லை. உங்கள் வரிப்பணத்தை வாங்குவதற்கு தான் ஆளுங்கட்சிகள் போராடுது. தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சிகள் அத்தனைக்கும் ஜிஎஸ்டிக்கு பிறகு பெரிய பிரச்சனையே என்னன்னா, அதற்கு முன்பு இது மாதிரியான ஒரு பேரிடர் சமயங்கள் வருகிறது என்றால் அதற்கு செலவு செய்வதற்கு அதுகிட்ட ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபண்டு மொத்தமும் இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றியத்துடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது. நிதி போயிருச்சுனாலே உங்களுக்கு பவர் குறையுதுன்னு அர்த்தம். அந்த பவர் எப்ப ரொம்ப ரொம்ப தேவைப்படும்னா இது மாதிரியான பேரிடர் சமயங்கள்ல தான் சுயமா நீங்க முடிவெடுக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு போகும். அதனாலதான் இத்தனை பேரிடர்லையும் கூட நேர்ல போய் சொல்லி பணத்தை கேட்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் தள்ளி இருக்கிறார். ஜிஎஸ்டியில இப்படி வந்து 23,000 கோடியை கொடுத்துட்டு 3,000 கோடி 2,900 கோடி தான் திரும்பி வருதே. ஒரு கஷ்டகாலம் ஏற்படும் போது மாநிலத்துடைய செலவினத்துக்கு என்ன செய்வதுங்கிற கேள்வி இப்போது இல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் ஆரம்ப காலத்தில் இருந்தே எழுந்ததுண்டு. அப்ப இவர்கள் சொன்னதுதான் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு கார்பரேட் இன்சூரன்ஸ் திட்டம். நீங்க ஒரு பணம் கொடுங்க, இந்த மாதிரி பேரிடர் காலத்துக்குன்னு மாநிலங்கள்ல இருந்து ஒரு பணம் கொடுங்க, நாங்க ஒரு பங்கு, பெரிய பங்கு, உங்களை விட அதிகமான பங்கு போட்டு வச்சிடறோம். ஏண்டா கொடுத்த காசு 1 ரூபா கொடுக்கறோம்னா 1 ரூபாயை திருப்பி கொடுறான்னு சொன்னா அதை கேட்காம, அல்லது 1 ரூபா கொடுக்கறோம்னா அதுல ஒன்றியத்தை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான பணத்தை எடுத்து வச்சுட்டு 3/4 ரூபாய் எடுத்துக்கிட்டு 70 காசை கொடுறான்னு சொன்னா அதையும் கேட்காம சொச்சமாக ஒரு பர்சன்ட் 100க்கு 10% திருப்பி கொடுக்குறானுங்க. ஆமா, கொடுத்துட்டு இப்படி ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பதுன்னு கேட்கும்போது தான் இவர்கள் வந்து கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மாதிரியான ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள். பேரிடர் காலத்தில் மாநிலங்கள் செலவு செய்வதற்கான நிதி என்று நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுங்க, நாங்கள் டபுள் மடங்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம், பேரிடர் ஏற்படும் போது நாங்கள் உங்களுக்கு அதை தரோம். அது மேலோட்டமாக கேட்பதற்கு சரிங்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு வியாபார உக்தியா இருக்கும். தமிழ்நாட்டில் பேரிடர் ஏற்பட்டு அதற்கான முழுமையான நிதியையே தமிழ்நாடு வாங்கி இருந்தாலும் கூட அது மற்ற மாநிலங்களில் பேரிடர் வராத மாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்ட நிதி தான் இங்க வருது. ஏதோ ஒரு 10 லாட்டரி மாதிரி தான் 10 பேரை ஏச்ச காசை ஒருத்தனுக்கு கொடுக்கிற கதையாக இவர்கள் நடத்துகிறார்களே தவிர வாங்கக்கூடிய வரிப்பணத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு சென்று சேர வேண்டிய உரிமை பணமாக எதுவுமே சென்று சேருவதில்லைங்கிறது தான் நிலைமை. போய் ரேஷன் கடையில் நின்றுக்கிட்டு கியூவில் நின்று 6,000 ரூபா வாங்கிட்டு வரவன்ட்ட போய் காதில் போய் நீங்கள் வாங்குறீங்களே இந்த 6,000 ரூபா, அதில் வந்து 5,400 ரூபா மோடி கொடுத்த காசு, மீதி 600 ரூபா தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி மாமிகளை அனுப்பி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க.
தமிழக அரசு 600 ரூபாய் தான் கொடுக்குது. இதை மத்திய அரசு தான் 5400 ரூபா கொடுக்குது. 1341 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெறும் 120 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதை நாங்கள் சொல்லித்தரோம். 5400 கோடி மத்திய அரசு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு பாஞ்சிலத்தனமான அரசியலை தமிழ்நாடு சென்றது. தமிழ்நாடு வந்து ஜெயலலிதாவையே பார்த்துருச்சுன்னாலும் அதை விட மிக கேவலமான ஒரு அரசியலுக்கு மோடி காலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். 6000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வரிசையில் நிற்கும் மக்களிடம் போய் நீங்க வாங்குறீங்களே இந்த பணம் மோடி இது பண்ணி சம்பாதிச்சதுன்னு சொல்றான்னா இவங்களை எதை கொண்டு அடிப்பீங்க? இல்லை 4 பேர் செருப்பில் அடிக்கணுங்கிறேன். ஏன்னா இங்கே வாங்குறது 30,000 கோடி ரூபா வாங்கிட்டு 3000 கோடி ரூபா இந்த வருஷம் கொடுத்துருக்கீங்க. 27,000 கோடி ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு காசு தின்னுவிட்டு நீங்கள் கொடுத்தது 500 கோடி 1000 கோடியை காசை கொடுக்குறீங்க திரும்ப. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வரும்போதே நீங்கள் 5000 கோடி ரூபா கேட்டால் 450 கோடி ரூபா கொடுக்குற நீங்கள் உன்னை செருப்பை கொண்டு அடிக்கிறதா எதை கொண்டு அடிக்கிறது? இதில் பகுமான மசரா வந்து இந்த நீங்கள் வாங்கியிருக்க 6000 ரூபாவில் 5400 ரூபா மோடி கொடுத்ததுன்னா மோடி என்ன இது பண்ணியா கொடுத்தாரு? அப்படி வந்து மாநில அரசாங்கம் நிவாரண தொகை கொடுத்தாரா மோடி? மாநில அரசாங்கம் நிவாரண தொகை கொடுப்பதன் மூலமாக அது கிரெடிட் எடுப்பது உங்களுக்கு அவ்வளவு இருந்தால் இத்தனை பணத்தை வாங்குறீல. மோடி சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னு ஒன்றிய அரசு நிதியிலிருந்து போஸ்ட் ஆபீஸா மோடி முகம் போட்ட கவர்ல போட்டு கொடு. யானை தடுக்கவா சொல்றோம்? கொடுத்துட்டு நீ மோடிக்கு ஓட்டு கூட கேளப்பா. இல்ல நீ டைரக்டா அக்கவுண்ட்ல நோட்டு வேம்பி அக்கவுண்ட்ல நோட்டு. இவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்களாம். காசு தம்புடிக்கு அவுக்கிறது இல்ல. அதான் மாநில அரசு கொடுக்கிற இடத்துல போய் இத சங்கிகளுக்கு எவ்வளவு பிச்சை எடுக்கிற வேலை அது. ஐயா நம்மகிட்ட காசுக்கா பஞ்சம், குடுக்கறத நீங்க குடுத்துட்டீங்கன்னா எங்க கையில குடுத்தீங்கன்னா நாங்க தூக்கிட்டு போய் சொல்லுவோம்ல. எங்களை ஏன் இப்படி வரிசையில நிக்கிறவங்க கிட்ட காதுல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க விடுறீங்கன்னு இவனுங்களும் கேட்கறது இல்ல. ஏன்னா நமக்கு ஒரு சுரணை இருக்குல்ல. நீட் உட்பட பல்வேறு பிரச்சனைகள், ஜிஎஸ்டி உட்பட போஸ்ட் அடிச்சுதான் ஓட்டணும். இந்த காசுல வந்து 5400 ரூபாய் மோடி கொடுத்த காசு சொல்றேன் அம்மா சிலுக்கு போஸ்ட் அடிச்சு. முன்னெல்லாம் வந்து டம்ளர் திருடிடுவாங்கன்னு ஹோட்டல்ல, இந்த டம்ளர் ஜெயவிலாசில் திருடப்பட்டது. அது மாதிரி இந்த மாதிரியான மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் எல்லாம் இவர்கள் இப்படி ஏத்துக்கொண்டே இருப்பது என்பது, அல்லது இதை எதிர்த்து திமுக போராடி கொண்டே இருப்பது என்பது திமுகவுடைய பிரச்சனை அல்ல. அது மாநில உரிமைகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையா மாற வேண்டாம். அப்ப மொழி திணிப்பு போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு 60களில் வந்த சோரணை தென் மாநிலங்களில் பலவற்றுக்கு 2000க்கு பிறகு இப்பதான் வந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம ஒரு விதத்துல சொல்றோம். அது உண்மைதானாலும் 60களில் நமக்கு இருந்த தீவிரத்தன்மை, மாநில உரிமைகளை பற்றி கொள்ள வேண்டும்ங்கிற தீவிரத்தன்மை இன்றைக்கு நம் மாநிலத்திலேயே இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க நீட் உட்பட இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்க அத்தனை பிரச்சனையும் ஏதோ திமுக உடைய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? அதை வந்து திமுக உடைய பிரச்சனை திமுக தான் பார்க்கணும். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சொன்னீங்கல்ல நீங்க வந்துட்டா உடனே கழட்டிடுவீங்க. பண்ணி காட்டுங்க, நீட்டை இது பண்ணி காட்டுங்க. நீட் போகணுங்கிறது திமுகவா நீட் பரீட்சை எழுதுது? நாளைக்கு உன் பேரனுக்கு தானே பேசுறது, பேரனோட பேரனுக்கு தான் திமுக வேலை செய்யுது. இது செஞ்சு கொடுக்கக்கூடிய பாதையில் இவங்க வகுக்கக்கூடிய பாதையில் நடைபோட போகிறது உன்னுடைய வாரிசுகள் தான். அது தெரியாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் லாபங்களுக்காக எங்க சொன்னீங்கல்ல, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல அப்படின்னா இது என்ன மாதிரி யோசிக்கிறது? இல்லை, இந்த 6000 ரூபாய் நிதி கொடுக்குற இடத்துல எல்லாம் சங்கிக போய் இந்த வேலையை பார்க்குறானுங்க. அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறானுங்க. இதை வந்து பாஜக ஐடி செல்லிலிருந்து சொல்லி இது மாதிரி பண்ண வைக்கிறாங்க. 20 லட்சம் பேர் பணம் வாங்க போகிறார்கள், நிதி வாங்க போகிறார்கள் என்றால் இவர்களால் அதிகபட்சம் 50 பேர் 60 பேர்த்தை தான் இப்படி அணுகி சொல்லவே முடியுங்கிறது ஒரு பக்கம். அந்த நிதர்சனத்தை விட்டுருவோம். ஆனால் இப்படி லைனில் நிற்கிறவங்க கிட்ட இப்படி ஒரு புழுகுறாங்கன்னா ஒரு பழைய திமுக காரன் அங்கே இருந்திருந்தால் அங்க என்ன நடக்கும்? காதோட அப்பி அனுப்பியிருப்பான். காசு எங்க காசு, வம்பாடுபட்டு சம்பாரிச்சு நாங்க வரி கொடுத்த காசு எந்த நாய்டா கொடுத்ததுன்னு சொல்லி அவன் கேட்டு அடிச்சு அனுப்பியிருப்பான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா எல்லா பவரையும் புடுங்கிட்டு எல்லா நிதியையும் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஒன்றியத்துல குவிச்சுக்கிட்டு எந்த திட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்தாலும் அதில் ஒன்றிய அரசு கொடுத்த பங்கீடு இது இருக்குன்னு கேக்குறான். ஒன்றிய அரசுக்கு காசு ஒப்ப நோட்டுல இருந்தா வந்துச்சு. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் நீ புடுங்கி வச்சுட்டு உரிய பணத்தையே கொடுக்காம சொச்சத்தை தான் கொடுக்குற. அதுல இருந்து ஒரு மாநில அரசு திட்டம் போட்டா அந்த திட்டத்துல ஸ்டிக்கர் ஒட்ட வரையே நான் என்ன கேக்குறேன், இங்க தமிழ்நாட்டுல வந்து மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம். இது மோடி பணம், மோடியுடைய கான்ட்ரிபியூஷன் இது இருக்குன்னா மோடி பிறந்த குஜராத்ல இருக்கிற பொம்பளைக்கு எங்கடா காசு? சொந்த ஊர்ல கொடுக்காம தமிழ்நாட்டுல வந்து நொட்டுறானான்னு அப்படி பார்த்தா 30,000 கோடி ரூபாய் தமிழ்நாடுக்கு கடந்த நிதியாண்டு கொடுத்துருக்குது. 3000 கோடி ரூபாய் அங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க, திரும்ப ரிட்டர்னு 27,000 கோடி போயிட்டீங்க.
அப்போ வெறும் 3000 கோடி ரூபா கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடி ரூபா கொடுத்துருக்கியே. தமிழ்நாட்டுக்காரன் வந்து உத்தரப்பிரதேச மக்களுக்கு காசு கொடுக்குறதா வேலையா? இங்கு தமிழ் மக்களிடம் இந்த சொரணையை தூண்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இதை ஏதோ ஆளுங்கட்சியுடைய திமுகவுடைய பிரச்சனையாக பார்க்க கூடாது. நம்மள வந்து ஒரு பேரிடர் காலத்தில் அது நீங்க வந்து வருமான வரி கட்டுறவனுடைய வரி நினைச்சிட்டு இருக்காங்க. இனி டீ குடிச்சா தீப்பெட்டி வாங்கினா நீ கக்கூசு காசு கொடுத்து 5 ரூபா கொடுத்து கக்கூசு போனா கூட அதுல வந்து டாக்ஸ் இருக்குடா. கொடுமைங்க. வெள்ளத்துல மீட்டுட்டு வர்றதுக்கு ஹெலிகாப்டர் இது பண்ணோம்ல, அதற்கு பில் போட்டிருக்காங்க ராணுவத்துக்கு. யோகி புயல்ல போட்டாங்களே. இப்போ யோகி புயல்ல இதே நிர்மலா சீதாராமன் அன்றைக்கு ராணுவத்துறை அமைச்சராக இருக்கும்போது யோகி புயலுக்கு வந்து மீனவர்களை மீட்பதற்கு அனுப்பினாங்க, ஹெலிகாப்டருக்கு பில்ல போட்டாங்க. கடைசி பில் 1 கோடி ரூபாய். சென்னையில் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு போட்ட வகையில் ராணுவத்தின் ஹெலிகாப்டர்களுக்கு 1 கோடி ரூபாய் பில் செட்டில் பண்ணியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழலில் இப்படியான எதிரிகளை சந்திக்கக்கூடிய திமுக இவர்களிடம் நாகரிக அரசியலை மேற்கொள்வதன் மூலமாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது. இன்னொன்று பாருங்க, இப்ப நடராஜ் சிஎம் மீது, அவர் ஒரு முன்னாள் டிஜிபி, அதிமுக எம்எல்ஏ, இப்படி இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் வாயில வர்றதையெல்லாம் பரப்புறாருன்னு ஒரு வழக்கு போட்டால் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றத்தில் நான் மட்டுமா பேசினேன், என்ன மட்டும் தான் பேசியிருக்காங்க, அப்ப எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுங்க. அது செய்தது தவறா இல்லையா, அந்த விவாதத்துக்குள்ளேயே போகாம இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். கொடுத்தது ஸ்டேங்க. ஸ்டே பெட்டிஷனுக்கு எதுக்காக ஸ்டே பெட்டிஷன் வருது? என் மீதான நடவடிக்கை நிறுத்தி வைக்க வேண்டும். நான் அடுத்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன், இல்லை எனக்கு வந்து தகவலை தெரியாமல் வந்து இது பண்ணிட்டாங்க, இல்லை அட்மின் நொட்டிட்டாம்பிங்க. இதுக்கு தான் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய குழந்தை ஏதோ பண்ணி விட்டதுன்னு சொல்லிட்டு நீ ஸ்டே இது ஸ்டேக்கு கேட்டது ஸ்டே, அவ்வளோதான். நீ ஸ்டே மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஸ்டே பெட்டிஷனில் நான் மட்டுமா பண்ணாங்க, எல்லா பேரும் தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னால் இது எந்த வகையில் எடுத்துக்க முடியும்? கேட்டது ஸ்டே, கேட்குறதே வந்து ஒரு வரம் கேட்டானா இவங்க 10 வரமாக அள்ளி திருப்பி தராங்க. திமுக இன்றைய சூழலில் தன்னுடைய எதிரிகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முயன்றால் பாஜக ஆளுகின்ற இந்த காலத்தில் அது எந்த விதத்திலும் இப்படித்தான் ஒரு இடத்துல போய் நிற்கும். அவர்களுக்கு கோர்ட்டுங்கிற இம்யூனிட்டி இருக்கு, ஆளுநருங்கிற இம்யூனிட்டி இருக்கு, எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நீங்க லீகலா விளையாடணும் அப்படின்னு உங்களை வந்து ஒரு லெவல் பிளேல கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா வைங்க, திமுக லீகலா விளையாடணும். இந்த விளையாட்டில் திமுக மட்டும் சட்டபூர்வமாக இருக்க வேண்டும். ஆனா எங்களுக்கு எந்த நியமங்களுமே கிடையாது. திமுக காரணம் என்ன வேணாலும் பேசலாம். திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையன் அல்லது திமுக அனுதாபி பேசினா ஆபாச ஐடி, இதுதான் திராவிட மாடலா? ஆபாச ஐடி விங்கிறது. அதாங்க, நீங்க யோக்கியமா இருக்கணும், இருக்க மாட்டேன். இல்ல, ஜெயலலிதாவும் ஒன்றிய அரசை எதிர்த்து கவர்னர் எதிர்த்து அரசியல் பண்ணுச்சு. ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா, நீதிபதி ரொம்ப ஓவரா பேசுறாருன்னா நீதிபதி மருமையை வீட்டில் கஞ்சா வச்சு அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுச்சு. மக வீட்டில் கண்ணீரோட போய் நிற்கிது. நீதிபதி என்ன நீதி பரிபாலனை பண்ணுவாரா இல்லை என்ன பண்ணுவார் அங்க? இல்லை, ஜெயலலிதாவுடைய இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது அந்த கட்சியினர் மத்தியில அம்மாவை நோண்டுனா சும்மா விடுமா எங்க அம்மா? கவர்னர் கையை பிடிச்சிருந்தாலும் சொல்லிச்சுங்க, சங்கடமே படாம. ஒரு பொம்பளையா இருந்துக்கிட்டு சென்னாரெட்டி உச்சி இல்லாமல் நடக்க முடியாது அவர்னால, அவர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு வெளிப்படையா சொல்லுச்சு. என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதோட வீட்லேயும் மரியாதை இல்லை, உலகத்திலையும் மரியாதை இல்லாமல் போச்சு. இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கும்போது இதற்கு பழகி போய்விடும். ஒரு நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் பிராண்ட் தொண்டன் இருப்பான்ல, சாதி வெறியன், ஒரு அதிமுகவையோ நாம் தமிழரையோ பாஜகவையோ ஆதரிக்கிறான்னா அவன் இந்த சொசைட்டியுடைய ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆவதால் ஆல்ரெடி பலன் பெற்று கொண்டு இருக்கவன். அது தொடரணுங்கிறக்காக தான் அந்த கட்சிகளை அவன் ஆதரிக்கிறான். இன்னொன்று குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவன் அந்த லட்சிய நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அவனுக்கு அவனுடைய டார்கெட் வந்து அழியா டார்கெட். இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு டார்கெட் வந்து இருக்க முடியும், இயக்கத்துக்கான டார்கெட் இருக்கும். அது முடிஞ்சோடனே அடுத்து என்ன பண்ணலாங்கிறது தெரியாம ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அகண்ட பாரத் அமைச்சதுக்கு அப்புறம் பிஜேபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, சமூக நீதிங்கிற ஒரு டார்கெட் இருக்குது. அந்த சமூக நீதியை பார்ப்பனர்கள் இங்கே இருக்கும் வரைக்கும் அதை வந்து அடைய விட மாட்டாங்க. அப்போ அந்த அணையாத அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை நோக்கி இவன் இருப்பான். கூப்பிட உட்காந்தா கூட 10 வருஷம் இவன் வந்து ஜபர்தஸ்தா இருந்தான். ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு ரேஷன் கடையில் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இப்போ பாஜகக்காரன் 4 பேர் பேசுகிறான்னா பழைய திமுக காரன் தான் எப்படி டீல் பண்ணியிருப்பான்?
அந்த இடத்துல தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. அது ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள், மோடி மாதிரியான ஆட்கள் ட்ரை பண்றது என்னன்னா பவர் ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும். அந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. பவர் பயத்தை உருவாக்க கூடாது, கருணையை தர வேண்டும், அணுகுமுறையில் வந்து ரொம்ப மெச்சூரான தன்மை வேண்டும். இதெல்லாம் எப்ப சொல்லுவாங்கன்னா, நடுநிலை நாக்காளர்கள் எப்ப பேசுவாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அதை கொண்டு வந்து வைப்பாங்க. கல்புர்கி மாதிரி ஒருத்தரை கொலை செய்வதையும் மண்டப அரசையும் ஒரே இடத்துல வச்சு பாஜகவை எதிர்க்கிற திமுகவின் இதை பாரீர். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி பேசக்கூடிய ஆட்கள் உழவுகிற சூழல்ல தான் இங்க வந்து அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப சர்வசாதாரணமான புரோக்கர்கள், அரசியல் தரகர்கள் உங்களை என்னவும் சொல்லலாம், உங்கள் குடும்பத்திலிருந்து இல்லாதது பொல்லாதது சொல்லலாம், எப்பேற்பட்ட அவதூறையும் வீசிவிட்டு அவர்கள் ஜாலி அதற்கு பணமும் பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்க இருக்குல்ல. இது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் என்ன? அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆபத்து. அவன் ஒரு அன்னக்காவடிங்க, அவனே இத்தனையும் முதலமைச்சர் மேல ஆட்சி மேல எல்லாம் சொல்லிட்டு அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான், அதுக்கு அவனுக்கு பணம் வேற கொடுக்குறானுங்க, சொகுசா இருக்கான். அப்போ இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் சாதிய பின்புலம், பண பின்புலம், செல்வாக்கு இதெல்லாம் இருக்கவனுக்கு நீங்க நீதிபதியிலிருந்து சாதாரண தொழிலதிபர் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இப்ப இன்னொன்னு எடுத்துங்க, ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, மாடர்ன் தியேட்டர் விவகாரம். இங்க பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன, இன்னும் அந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி மாடர்ன் தியேட்டர் இருக்கிறதா நினைக்கிறாங்க. மாடர்ன் தியேட்டர் எல்லாம் எப்பயோ அந்த இடத்தை எல்லாம் இடிச்சு அபார்ட்மெண்ட் கட்டி வித்தாச்சு. அந்த இடத்துடைய லெகசிக்காக சாலையோரத்தில் அந்த ஆர்ச் மட்டும் மெயின்டைன் பண்ணது. கவுண்டமணி ஒரு வீடு கட்டியிருப்பார்ல, கதவை திறந்தா பின்னாடி வயக்காடு இருக்கும், அது மாதிரியான அந்த ஆர்ச் மட்டும் தான் இப்ப மீதி இருக்கிறது. இவர்கள் கேட்டது அந்த ஆர்ச்சுடைய அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான இது. அது யாருடைய நிலத்தில் இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறதுங்கிறது தான் அந்த பிரச்சனையே தவிர அதை அபகரிப்பதற்கோ பொய்யினாலும் பொருந்த சொல்ல வேணாமா? அதுக்கு பின்னாடி ஏக்கரா கணக்கில் நிலம் இருந்துச்சுன்னா அதை போய் ஆக்கிரமிக்கவாவது செய்யலாம். ஏற்காட்டு அடிவாரத்துல 3/4 சென்ட் நிலத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆனா பொய்யை எப்படி அழகா பரப்புறாங்க பாருங்க. ஆக்கிரமிக்கிறதுனால அங்க ஒரு 1/2 ஏக்கராவது நிலம் வேணாமா? அங்க இருக்கிறதே ஆர்ச் மட்டும்தான். ஆனால் அந்த ஆசாமிக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இருந்து யாருகிட்டயோ கை மாறி இப்ப வேற 3வது கைக்கு போயிருச்சு. அவன் பிஜேபி கூட அனுப்பப்படுறான். இது மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. இப்ப இதை வைத்து என்ன செய்யலாங்கிறப்ப அண்ணாமலை தான் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும், இதை வச்சு நான் என்ன அரசியல் செய்யலாம் நான் பேசிட்டு வர்றேன். அதற்கு பிறகுதான் ராணுவ வீரர் போனதுக்கே அந்த பேசுன அப்ப இதை வைத்து எப்படி அரசியல் செய்யலாம்? அப்ப அவனுக்கு என்ன தைரியம் அங்க இருந்து வருது? சாதாரண தொழிலதிபர் ஏற்காட்டை சேர்ந்த ஒருத்தனுக்கு மாநில அரசின் மீது அவதூறு பரப்புவதற்கான, சிஎம் மீதே அவதூறு பரப்புவதற்கான தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால், கடந்த காலங்களில் நாம் நாகரிகம் பார்த்ததன் விளைவு, சாதாரண புரோக்கர்களை நாம் வந்து கண்டு காணாமல் விட்டதன் விளைவு. அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் வந்து விண்டர் இஸ் கம்மிங், அதுவும் சம்மர்ல வருது, 2024 தேர்தல் வருது பார்த்துக்குங்கிறது தான் ஒரு செய்தியா இருக்கு. 141 எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்ய 143 மொத்தம் 143 பேரை ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி 143 இழுத்தக்கா சையா இருக்கா சஸ்பெண்ட் பண்ணதும் இல்லாமல், எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே 2 கடையை உடைடா, நம்ம ஜெயிச்சது எப்படி தெரியும் மக்களுக்கு, அது மாதிரியான ஒரு மூட்ல பிஜேபி இருக்கிறது. இந்த பெரிய மாநில தேர்தல்கள் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் அவர்களுக்கே அதிர்ச்சி தான் அந்த வெற்றிங்கிறது. அந்த ஜோர்ல இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்தில் அதாவது என்ன சொல்றது, 140ங்கிறது பர்சன்டேஜ் போட்டா கணிசமான ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல 540ல 140 பேரை நீ சஸ்பெண்ட் பண்ணி விடுறேன்னா அது எவ்வளவு பெரிய செய்தி. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் 143 பேரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இப்படி சஸ்பெண்ட் பண்ணி இருக்குது பாஜக. சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னென்ன பில்லை எல்லாம் கொண்டு வரப்போகுது, இப்படி சஸ்பெண்ட் பண்ணுவதன் மூலமாக என்ன அதானி குரூப் ஆஃப் போர்டு மீட்டிங்கா நடக்க போகுது இனிமேல் அங்க அப்படின்னு தான் முகமொத்தா கேட்கறாங்க. இப்ப அவங்க பிரையாரிட்டிகளை பத்தி பேசுறாங்க. இதை இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா எப்படி பாஜக அதை டைவர்ட் பண்ணுதுன்னா, அவர்கள் வெளியே இப்படி துரத்தி விட்டா நாடு முழுக்கவே இங்கேயுமே எடப்பாடி தூக்கி வெளியே போடுறாருன்னா ஒரு போட்டி சட்டமன்றத்தை வாசல்லையே நடத்தியிருக்கோம். அது காலங்காலமா நடக்குது. அது ஒரு நடைமுறை. ஜனநாயகத்துல ஹவுஸ்ல பேச விடாம இது மாதிரியான அடக்குமுறைகளில் ஈடுபடும் போது அதை வெளியே வந்து அதை கிண்டல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண நடைமுறை. பாஜக என்ன செய்யுதுன்னா 143 பேரை சஸ்பெண்ட் பண்ணதும் இல்லாம வெளியே இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவையும் இவங்க தான் எடுத்தது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க. அப்ப எங்களை எப்படி கிண்டல் பண்றாங்க பாருங்க. அவரு தங்கர் சொல்றாரு, மோடி கூப்பிட்டாரு என்ன, உன்னை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணிட்டாங்கப்பா. அதாவது ஒரு மாநிலத்தில் பெண்கள் துரத்தி ரேப் பண்ணப்படுறதெல்லாம் அவருக்கு மனசு வலிக்கலையாம். அதை பத்தி இப்ப வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாராம். மக்களவை சபாநாயகரை
அவரை கிண்டல் பண்ணிட்டாங்களா, அவரை போல மிமிக்ரி பண்ணிட்டாங்களா, மிமிக்ரி பண்ணது உங்களுக்கு எவ்வளவு மனசு வலிக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. இது மாதிரி 20 வருஷமா என்ன மிமிக்ரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அத்தனை வலியும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு கஷ்டம். இதையே அவர் பேசுறார். அதனால என்னுடைய பணியிலிருந்து கடமையிலிருந்து நான் தவறிவிட மாட்டேன். அதாவது நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்க பிரசிடென்ட்னு ஒரு ஆசாமி இருப்பதாகவோ அவருக்கு ஒரு கருத்து இருப்பதாகவோ எதுவுமே தெரியாது. KR நாராயணன் போன்றவர்கள் பிரசிடென்ட்டாக இருந்த இதே நாட்டுல எந்த அரசியல் கருத்துமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி. அது கவர்னர் மாதிரி நியமிக்கப்பட்ட பதவினா கூட பயப்படலாம். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி. அந்த அம்மா இதுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. தங்கார மிமிக்ரி பண்ணிருக்க கூடாது, மிமிக்ரி பண்ணினது இவர்களுக்கு அவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்க. அதை சீன் கிரியேட் பண்ணி விக்டிம் பிளே பண்ணி இன்றைக்கு முழு டாபிக்கும் தேசிய ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற வடநாட்டு ஊடகங்கள் மொத்தத்திலும் இப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க, இப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க. அதை ராகுல் காந்தியை வீடியோ எடுக்கிறார், திமுக எம்பிக்கள்லாம் சுற்றி நின்று கைகொட்டி சிரிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ண இவங்களால பண்ண முடியுது பாருங்களேன். மீடியா அவங்க கையில் இருந்துச்சுன்னா, ஒரு மீடியா 2 மீடியாவில் இதை பற்றி பேசுனா மற்ற மீடியாக்கள் உண்மையான செய்திகள் வந்து கொண்டு இருக்கும். இது கடந்து போகப்படும். கடவுள் விளையாட்டு மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இதனால எல்லாமே கையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இதுவும் சண்டை போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறது 2 டீமை உருவாக்குறோம். 2 பேரை ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு இவன்ட்ட சொன்னால் அது போதும், இவன்ட்ட சொன்னால் போதும்னு சொல்லி மீடியாக்கள் உருவாக்கி கொடுக்குது. அழகாக அது சண்டை நடக்குது. இது ரொம்ப அழகாக மேலேருந்து வேடிக்கை போகக்கூடிய ஒரு சூழலில் மோடி போய் இருக்காரு. இன்றைக்கி மல்டிபிள் பிரச்சனைகளை கிளப்பி விடுறது, எல்லா மீடியாக்களையும் ஊடகங்களையும் வாங்குவதற்கு அதானி இருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லை, வட இந்திய ஊடகங்களுக்கும் இங்கே இருக்க ஊடகங்களுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. வட இந்தியாவில் இந்த மிமிக்ரி விவகாரத்தை முழு நேரம் ஊதுவதற்கு அங்கே தயார் பண்ணி வச்சுட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு வந்து அதே இதை மொழிமாற்றம் பண்ணி தமிழில் போட்டால் செல்ஃப் எடுக்காதுன்னு அவர்கள் இன்னொரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா கூட்டணியின் அசோக் ஹோட்டல் கூட்டத்துக்குள்ள நிதிஷ்குமாருக்கும் திமுக எம்பி TR பாலுவுக்கும் நடந்த உரையாடல்னு கூறப்பட்டது, கேள்விப்பட்டது. டேபிளுக்கு அடியில் படுத்திருந்த சோனியா எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு உட்காந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன் முடியுது. ஃபோட்டோ செஷன் முடிஞ்சோடனே நோ மீடியா அலோடு, மீடியாக்காரர்கள் யாருமே அங்கே இல்லை. அதுக்கு பிறகு தான் கூட்டம் தொடங்குது. இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. இவங்க இருப்பானே கீழே, உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் இருக்கீங்க ஓவருங்கிற மாதிரி இருக்காரு அவர். இந்தி கத்துக்கோங்க. TR பாலுவிடம் சீரிய நிதிஷ்குமார் சீரியதை இவன் பார்த்தான். நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இந்தி தேசிய மொழி, எல்லோருக்கும் இந்தி புரிய வேண்டும், ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியர்கள் மீது திணித்தது என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சினம் கொண்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தகவல் வெளியானது யார் தெரியுமா? தினமலர். இவனுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆகி போட்டான். நிதிஷ்குமார் கழுத ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்ட கதை தான் இவங்க கதை. நிதிஷ்குமாரின் இந்தி உரையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று திமுக எம்பி TR பாலு கேட்டதற்கு நிதிஷ்குமார் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மற்ற தலைவர்கள் நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்திய பிறகுதான் கூட்டம் தொடர்ந்து நடந்ததாக கூறப்படுகிறது. இப்ப கூறப்படுகிறதெல்லாம் செய்தியில போட்டா, விகடன் சீனிவாசனை பற்றி கூறப்படுவதெல்லாம் இப்ப கலைஞர் டிவியில செய்திகளை போட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா? இப்படித்தானே கேட்கணும். ஆமா, இப்படி எதுக்கு செய்தி இவனுங்க போடணும்? உண்மையில அப்படி ஒன்று நடந்திருந்தாலும் கூட நிதிஷ்குமார் இவ்வளவு கூரோட கேட்கக்கூடியவர் தான். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் அதை என்ன தொடியில் அவர் கேட்கிறாருங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீங்க இப்படி கேட்டுட்டே இருந்தா எவ்வளவு நேரம் பாக்குறதுன்னு சிரிச்சுட்டே கூட கேட்டிருக்கலாம். இது கேட்காமலே கூட இருந்திருக்கலாம். எது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை என்ன செய்தியாக கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க விரும்புகிறாரு. மீடியாவே அலோவ் பண்ணாத ஒரு இடத்துல சீரிய நிதிஷ்குமார், சினம் கொண்ட நிதிஷ்குமார்னு சொல்லுவதன் மூலமாக எப்படி ஒரு பிறந்து நிக்கல்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. தினமலர்காரன் உருட்டுனது என்னன்னா, இந்தி எங்களுடைய தேசிய மொழி, எங்கள் மொழி, எங்கள் தாய்மொழி, எங்கள் தாய்மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நிதிஷ்குமார் செய்யினார். பீகார்ல மட்டுமே 10 பெரிய மொழி இருக்கு. 10 பெரிய மொழி. இன்னும் சொல்ல போனா குறிப்பாக நிதிஷ்குமார் அவருடைய மொழிங்கிறது வேற. அதைத்தான் அவங்களோட அடிப்படை விஷயம். அவர் இந்த சூழல்லையும் சரக்க போட்டிருந்தா கூட சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்படி நிதிஷ்குமார் சொன்னபோது திமுக எம்பிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதையும் பார்த்திருக்கான். இப்போ செய்திகளை எப்படி இவர்கள் ஃபீட் பண்றாங்க. இன்னைக்கும் மடையர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்களை நம்மால் மண்டையை கழுவ முடியுங்கிற பெரிய நம்பிக்கை இல்லாமல் ஜூனியர் விகடன் போன்ற ஆட்கள் வரைக்கும் இந்த கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கேட்டார்கள், பக்கத்து டேபிளில் பேசிக்கொண்டார். இந்த கதையெல்லாம் ஓட்ட முடியுதுன்னா 10-15 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் என்னென்ன சொல்லியிருப்பாங்க. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.